வணக்கம். டே 2 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிளாஸ் 12 மெட்ரிகுலேஷன் போர்ட் பார்த்தோம்னா இன்னைக்கு அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். நேற்று ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்வெர்ஸ் ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். A to அட்ஜி, ஏ மேட்ரிக்ஸ்லேருந்து அட்ஜி எப்படி பார்க்குறது, அட்ஜியிலேருந்து ஏ எப்படி பார்க்குறது, இதுதான் நம்மளுடைய கண்டென்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 5 ப்ராப்ளம்ஸ் நம்ம இன்னைக்கு ஷெடியூலில் இருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மேட்ரிக்ஸ் ஏ, அட்ஜிஏ மேட்ரிக்ஸ் கொடுத்து ஏ மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. அட்ஜிஏ மேட்ரிக்ஸ் கொடுத்து ஏ இன்வெர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதே தான் ஏ மேட்ரிக்ஸ் எப்படி பார்க்குறது அட்ஜிஏலேருந்து ஒரே கண்டென்ட் தான், பட் மேட்ரிசஸ் வேறு வேறு. ஸோ இதுக்கு ஏற்றபடி ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு எப்படி ஆன்சர் வருங்கிறத நம்ம செக் பண்ணணும். அட்ஜிஏலேருந்து ஏ இன்வெர்ஸ், இந்த 2, 4 ஒரே பேட்டர்ன், 1 and 3 ஒரே பேட்டர்ன். 5th ப்ராப்ளம் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. அட்ஜிஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க, அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ வேல்யூ. சூப்பர். இந்த மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜ் மேட்ரிக்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. டே 2 ஏ இம்ப்ளைஸ் அட்ஜே, அட்ஜே இம்ப்ளைஸ் ஏ, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் டேக் பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அட்ஜேலேருந்து ஏ இன்வெர்ஸ் எப்படி பார்க்குறது, ஏ மேட்ரிக்ஸ்லேருந்து அட்ஜே மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ் எப்படி பார்க்குறது, இந்த மாதிரி கேல்குலேஷன் இன்னைக்கு ப்ரிப்பரேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது எல்லாமே நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ப்ராப்ளம் தான். ஸோ நீங்களா ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஐடியா தெரியலை, இல்லை மறந்துட்டு, இல்லை ஃபர்ஸ்ட் யூனிட்லாம் நான் அப்போ பார்த்தது இப்போ ஞாபகம் இல்லைன்னா திருப்பியும் ஒரு தடவை நோட் புக் எடுங்க, இல்லை டெக்ஸ்ட் புக் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. நீங்களா எழுத பாருங்க. ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு எழுதுங்க, ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பார்க்காமலே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். இப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ண பீரியட் ரொம்ப நல்ல பீரியடு. ஸோ டே வைஸ் ஒவ்வொரு கண்டென்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக கண்டென்ட்டும் முடியும், கான்செப்டும் ஈஸியாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ செப்பரேட்டாக நோட் போட்டு எழுத ஆரம்பிங்க. டே 2 ப்ரிப்பரேஷனாக ஏ இம்ப்ளைஸ் அட்ஜே டாபிக் நம்ம பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.